students. Today we are going to continue the lesson Geography Unit 5 India Transport. We already seen about roadways and railways. Now we are going to see about the airways and waterways. Waterways. First one, waterways. Waterways is an important mode of transport for the both passenger and cargo traffics in India. வாட்டர்வேஸ் அப்படின்றது கடல் போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம், கப்பல் போக்குவரத்து அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் ஒன் ஆஃப் த பேசஞ்சர் பயணிகளையும் ஏற்றிட்டு போகிறது, பல்கி குட்ஸ் கார்கோ டிராஃபிக் அப்படின்னா பொருட்களையும் ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு விரைவு பயண போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். இதை இட் இஸ் அ சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட். வாட்டர்வேஸ் தான் ரொம்ப சீப்பாக அண்டு பெஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டு. நோ பொல்யூஷன் இருக்காது. இந்த காஸ்ட்லியஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும், காஸ்ட்டு கம்மியாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டை தான் எதை சொல்லுவோம், வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த oldest and also a cheapest means of transport and most suitable for carrying heavy and bulky material from one country to another country. It is the oldest, இது பழமையான டிரான்ஸ்போர்ட் மெத்தட் வேறு அண்ட் சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மெத்தட் வேறு. காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடியது. ஹெவி பல்கி குட்ஸ், நிறைய குட்ஸை ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. It is a fuel efficient and eco-friendly mode of transport. Pollution இருக்காது, அந்த fuel எரிபொருளுக்கு இது தேவையில்லை. and eco-friendly, no pollution ஃபார்ம் ஆகாது. The water transport is of two types. இந்த water transport two types பிரிக்கிறோம். இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓஷன் வாட்டர்வேஸ். இன்லேண்ட் வாட்டர் அப்படின்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட் ஒன் இஸ் த இன்லேண்ட் வாட்டர்வேஸ். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்றது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா ஹேஸ் அன் எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிவர்ஸ், கேனல், லேக்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ். உள்நாட்டுக்குள்ளேயே என்னது நீர்வழி போக்குவரத்து அப்படின்றது ஒரு ஆறுகள் வழியாவோ, கால்வாய்கள் வழியாவோ, லேக்ஸ் ஏரிகள் வழியாவோ, பேக் வாட்டர்ஸ் அப்படின்னா காயல்கள் அப்படின்னு சொல்லுவோம், அது வழியாகவோ யூஸ் பண்ணக்கூடியதான் இன்லேண்ட் வாட்டர். இட் டிபெண்ட் அப்பான் த டெப்த் அண்ட் width of the waterways and the continuity of the water flow. என்ன பார்க்கும், ஒரு கண்டினியூட்டி நீள அகலத்தை பொறுத்து இந்த வாட்டரோட கண்டினியூட்டி ஃப்ளோ ஆகிறது இருக்கும். ஃபார் த டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த நேஷ்னல் வாட்டர்வேஸ் இன் த கண்ட்ரி. இதை டெவலப்மெண்ட் பண்ணுறது அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இதெல்லாமே நேஷ்னல் வாட்டர்வேஸ். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நேஷ்னல் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி வாஸ் செட்டப் இன் 1986. இதை எப்போ இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க, 1986. தே ஆர் டிவைட் த 3 டைப் ஆஃப் வாட்டர்வேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நேஷ்னல் வாட்டர்வே. The major national waterways are, first one is the national waterway. Its extent between Haldia and Allahabad measures 1620 km, include stretches of Ganga, Bhagirathi, Hooghly river system. First வாட்டர்வேஸ் எங்கே ஆரம்பிக்கிது அப்படின்னா ஹால்டியா அண்டு அலகாபாத் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதோட நீளம் எவ்வளோ இருக்கான், 1620 கிலோமீட்டர் இருக்கு. இது எந்த ஆறுகள் வழியாக போகுதுன்னா கங்கா, பிரஹத்ரி, ஹூக்லி ரிவர். ஹூக்லி வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. கங்காவிலேருந்து ஹூக்லி வெஸ்ட் பெங்கால் வரைய போகக்கூடிய இந்த ரிவர் சிஸ்டம் தான் நேஷ்னல் வாட்டர்வே 1 அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் த National Waterway 2. National Waterway 2. The National Waterway 2. The waterway include the stretch of the Brahmaputra river between
தூப்ரி அண்ட் சடியா ஆஃப் டிஸ்டன்ஸ் 891 கிலோமீட்டர். அடுத்து நேஷ்னல் வாட்டர்வே 2 வந்து பிரம்மபுத்திரா ரிவர்லேருந்து தோத்ரி அண்ட் சடியா அப்படின்ற பிளேஸ் வரைய மூவ் பண்ணக்கூடியது. இதோட நீளம் வந்து 891 கிலோமீட்டர். National Waterway 3. National Waterway 3. The waterway extend between கொல்லம் அண்ட் கோட்டபுரம். இது எதன் வழியாக போகிறது? தேர்டு வாட்டர்வே வந்து கொல்லம் அண்டு கோட்டபுரம் in the state of Kerala. It is the first national waterway of the country of 24 hours navigation facilities along the entire stretch of 205 கிலோமீட்டர். கேரளா கொல்லம்லேருந்து கோட்டபுரம் வழியாக கேரளா ஸ்டேட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒரு வாட்டர்வே, தேர்ட் வாட்டர்வே தான் இது. 24 ஹவர்ஸும் என்னவா இருக்கும்? நேவிகேஷன் ரூட்டில் வாட்டர்வேஸ் வந்து போயிட்டே இருக்கும். இதோட வந்து டிஸ்டன்ஸ் வந்து 205 கிலோமீட்டர். இதுதான் 4th 2 மார்க். நேஷ்னல் வாட்டர்வே இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 வாட்டர்வேஸையும் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஓஷனிக் ரூட்ஸ். சீசோர் கடல் வழி பயணம் அப்படின்னு சொல்கிறது தான் ஓஷனிக் ரூட்ஸ். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறோம் பார்த்தியா, அந்த மாதிரி கடல் வழி பயணத்தை தான் ஓஷனிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓஷனிக் ரூட்ஸ் plays on important role in the transport sector of Indian economy. இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியத்துவமாக என்ன கொடுக்குது? இந்த கடல் வழி போக்குவரத்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. About 95% of Indian foreign trade volume and 70% of volume moves through ocean routes. 95% இந்தியாவில் இருக்கிற ஃபாரின் ட்ரேட்ஸும் அண்ட் 70% ஆஃப் த வேல்யூ மூவ்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற பொருட்கள்லாம் என்னவாகுது? இந்திய கடல் வழி போக்குவரத்து மூலமாக தான் அந்த ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோஸ்டல் ஷிப்பிங் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பல்க் குட்ஸ் இன் இந்தியா. கோஸ்டல் ஷிப்பிங் கடல் வழி போக்குவரத்துலேயே வந்து கோஸ்டல் ஷிப்பிங் தான் ஒரு இம்பார்ட்டன்ட். பல்கி குட்ஸ், நிறைய குட்ஸுகளை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த கோஸ்டல் ஷிப்பிங் யூஸாக இருக்குது. ஷிப்பிங் இஸ் நாட் ஒன்லி த most economic mode of transport, it also the environment friendly mode. இது வந்து எக்கனாமிக் நிறைய வந்து இன்கம் கிடைக்கக்கூடிய, நாட்டுக்கு ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய, வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, என்ன இருக்கும்? ஒரு பொல்யூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். The sea and oceanic routes are mainly used for the international trade and are connected through the parts of ports. இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறதுக்கு. இப்போ இந்தியா டு சவுதி அரேபியா, இந்தியா டு மலேசியா, சைனா டு இந்தியா அப்படின்னு கடல் வழி பயணமாகவும் நிறைய குட்ஸுகளை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தீஸ் ஆர் 13 மேஜர் அண்ட் 200 மைனர் ஆர் இன்டர்மீடியட் போர்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் போர்ட்ஸ்ன்றது என்னது? ஹார்பர். அப்படி எத்தனை ஹார்பர் வந்து மேஜர் ஹார்பராக எத்தனை இருக்குது? 13 அண்ட் 200 வந்து மைனர் சின்ன சின்ன துறைமுகங்கள் ஹார்பர்ஸ் வந்து இருக்குது. இன்டர்மீடியட் இந்த போர்ட்ஸ் மூலமாக தான் அந்த பொருட்கள் வந்து சேரும், அதில் இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிடணும். த மேஜர் போர்ட்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர் போர்ட்ஸ். Central government and minor, the major port of administrated by the central government. இந்த மேஜர் போர்ட்ஸ் எல்லாம் அந்த 13 மேஜர் போர்ட்ஸ் சொன்னேன்ல, அதை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் மைனர் போர்ட்ஸ் ஆர் மேனேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த வேரியஸ் ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட். அப்புறம் மைனர் போர்ட்ஸ் 200 மைனர் போர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்ஸில் இருக்க கவர்மெண்ட்டு தான் அந்த மைனர்ஸ் போர்ட்ஸை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் எண்ணூர் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? ஹார்பர்ஸ் இருக்குது. அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை என்ன செய்வாங்க? மெயின்டைன் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க.
The major ports on the east coast of Calcutta, including Haldia Ducks. 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்ப்போம். பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் அண்ட் குட்டிக்ரீன். இதெல்லாம் வந்து ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ட்ஸ். த மேஜர் போர்ட்ஸ் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட்ஸில் இருக்கக்கூடிய போர்ட்ஸு கண்ட்லா, மும்பை, நவசேவ்ரா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூ பெங்களூர் அண்ட் மர்மகோவா அண்ட் கொச்சி, இதெல்லாம் வெஸ்டர்ன் கோட்ஸில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ். டோட்டலாக ஈஸ்டர்ன் கோட்ஸில் 5 போர்ட்ஸும் வெஸ்டர்ன் கோட்ஸில் ஒரு 7 போர்ட்ஸும் இருக்குது. டோட்டலாக 13 மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியா ஹேஸ் 4 மேஜர் ஷிப்யார்ட்ஸ். அதோடு இல்லாமல் எப்படி இருக்கும், 4 மேஜர் ஷிப்யார்ட்னா கப்பல் கட்டும் இடம் அப்படின்னு, துறைமுகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி 4 இருக்குது. ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் விசாகப்பட்டினம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னது, ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்கிறது விசாகப்பட்டினத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கார்டன் ரிச் ஒர்க் ஷாப் இன் கொல்கத்தா. கார்டன் ரிச் அப்படின்றது எங்கே இருக்கா, கொல்கத்தாவில். மாசாக்ரோன் டக் அப்படின்றது மும்பை. கொச்சி ஷிப்யார்டு இன் கொச்சி அப்படின்னு 4 வந்து என்ன இருக்குது, மேஜர் ஷிப்யார்டு இன் இந்தியா. India is the second largest ship owning country in Asia and ranked 16th in the world. ஏஷியாலேயே நம்ம வந்து என்னது செகண்டாக இருக்கிறோம். ஏசியாவில் நம்ம கப்பல் கட்டும் துறைமுகத்தில் ஷிப்யார்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கோம். வேர்ல்டில் 16th பிளேஸில் இந்த ஷிப்யார்டு, மேஜர் ஷிப்யார்டில் நம்ம 16th பிளேசஸ் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் ஒன் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே உனக்கு என்ன தெரியும், வான்வெளி போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட்லியஸ்ட் டிரான்ஸ்போர்ட், என்ன செய்யும், குறைஞ்ச நிமிஷத்தில் விரைவான போக்குவரத்து. காஸ்ட்லியஸ்ட் டிரான்ஸ்போர்ட், குயிக்கஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, ஏர் டிரான்ஸ்போர்ட். எல்லாருமே என்ன செய்வோம், ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன செய்வோம், ஈகராக இருப்போம். ஏரோப்ளேனில் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் தான் என்னது, ஏர் டிரான்ஸ்போர்ட். இதுவும் என்ன செய்யும், பேசஞ்சரை மட்டும் கொண்டு போகும் அண்ட் மெயில்ஸை மட்டும் கொண்டு போகும். லெட்டர்ஸ், மெயில்ஸ் சொல்கிறோம்ல, அதை மட்டும் கொண்டு போகிறது. இதில் வந்துட்டு என்ன செய்ய முடியாது, பல்கி குட்ஸை மட்டும் ஏற்றிட்டு போக முடியாது. ரயில்வேஸு, வாட்டர்வேஸ்லாம் என்ன படிச்சிருக்கோம், ஃப்ரைட் அண்ட் பேசஞ்சர் அண்ட் பல்கி குட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதில் மட்டும் என்னது, மெயில்ஸ் அண்ட் ஃப்ரைட் பேசஞ்சர், விரைவாக செல்லக்கூடியது, குயிக்காக போயிடும் அண்டு காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டு தான் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட். ஏர்வேஸ் ஆர் த குயிக்கஸ்ட், காஸ்ட்லியஸ்ட், மோஸ்ட் மாடர்ன் அண்ட் கம்ஃபர்டபுள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ரொம்ப கம்ஃபர்டபுளாக, மாடர்னாக, சீக்கிரமாக போகக்கூடியதுனா இந்த ஏர்வேஸ். ஏர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கனெக்டிவிட்டி ஆன் த நேஷ்னல், ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கேல். இதையும் எத்தனையாக டிவைட் பண்ணியிருக்கோம், நேஷ்னல் லெவலில் போகக்கூடியது, ரீஜனலில் போகக்கூடியது, இன்டர்நேஷ்னல் லெவலில் போகக்கூடியது அப்படின்னு 3ஆக டிவைட் பண்ணுறோம். It has made accessibility easier by connecting difficult terrains like high mountains and sandy desert. ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரோட்வேஸ், ரயில்வேஸில் போக முடியாத பகுதிகள் எல்லாம் எதன் மூலமாக போகலாம், மவுண்டென்ஸ்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ டெரைன்ஸு, கரடு முரடான பள்ளத்தாக்கு பகுதிகளில் போக முடியாது. அப்போ எதை யூஸ் பண்ணலாம், ஏர்வேஸாக யூஸ் பண்ணலாம். இட் கேரிஸ் பேசஞ்சர் அண்டு ஃப்ரைட் அண்ட் மெயில். இது எதை மட்டும் கொண்டு போகுது, பேசஞ்சர் பயணிகளையும் அண்டு மெயில்ஸ் கடிதங்களையும் கொண்டு போகுது. ஏர் டிரான்ஸ்போர்ட் பிளேஸ் எ கீ ரோல் இன் டைம் ஆஃப் எமர்ஜென்சி அஸ் வெல் அஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் man-made calamities like flood, எபிடமிக்ஸ் அண்ட் வார்ஸ். இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டால் இந்த ஃப்ளைட் மூலமாகவே என்ன செய்யலாம்,
பயணிகளை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகலாம். அண்ட் ஃப்ளட்டு வந்து அந்த பகுதியில் இருக்க பீப்புள்ஸை வந்து எபிடமிக் ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு, கிளாமிட்டிஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், அது இந்த விரைவு போக்குவரத்து மூலமாக அந்த பகுதிகளை மீட்கலாம். ஏர் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா மேட் எ பிகினிங் ஆன் 18th February 1918. எப்போ வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்தாங்க? 18th February 1980. when Henry Pursued or carried a mail from Allahabad to நைனி. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து எங்கே வந்து மூவ் ஆச்சு? அலகாபாத்லேருந்து நைனி அப்படின்ற இடத்துக்கு. In 1953, 8 different airlines which were in operation in the country were nationalized. 1953 தான் என்ன செஞ்சாங்க? இதை வந்து நேஷ்னலைஸ்டு. 8 இது இருந்துச்சு, 8 வந்து ஏர் பஸ்ஸஸ் இருந்துச்சு, அதில் நேஷ்னலைஸ் தேசியமயமாக்கப்பட்டது. Next one is the domestic airways fly within the boundaries of a country. domestic airways அப்படின்றது நம்மளோட கண்ட்ரிக்குள்ளேயே போய்க்கிறது தான் என்னது டொமஸ்டிக் ஏர்வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு கொல்கத்தா, சென்னை டு மும்பை, மும்பை டு பெங்களூர் அப்படின்னு டொமஸ்டிக் ஏர்வேஸ், உள்நாட்டுக்குள்ளே பயணம் செய்யக்கூடியது தான் டொமஸ்டிக் ஏர்வேஸ். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் கனெக்ட் வித் மேஜர் சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு. இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் அப்படின்றது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள தொடர்பை நீடிக்கிறது. இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா ஆர் த 2 ஏர்லைன் சர்வீசஸ் ரன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியன் ஏர்லைன்ஸையும் ஏர் இண்டியா அப்படின்ற 2 ஏர்லைன் மட்டும் யார் ரன் பண்ணாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்ணாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் ப்ரொவைட் த டொமஸ்டிக் ஏர் சர்வீசஸ். இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து எது மட்டும் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு? டொமஸ்டிக் ஏர்வேஸ் மட்டும் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏர் இண்டியா ப்ரொவைட் இன்டர்நேஷ்னல் ஏர் சர்வீஸ். ஏர் இண்டியா மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ப்ரெசன்ட்லி there are 19 designated the international airport available in the country. டோட்டலாக இந்தியாவில் எத்தனை இருக்குது ஏர்போர்ட் இருக்குது? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 19 ஏர்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பவன் ஹன்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட். ஹெலிகாப்டர் காற்றுல பயணம் செய்யக்கூடிய வானூர்தி அப்படின்னு சொல்லுவோம். ஹெலிகாப்டர் மூலமாக பயணம் செய்கிறது. பவன் ஹன்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் ஹேஸ் த ப்ரொவைடிங் ஹெலிகாப்டர் சப்போர்ட் சர்வீசஸ் டு த பெட்ரோலியம் செக்டார் இன்க்ளூடிங் ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசின்னா ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆயில் இந்தியா லிமிடெட், இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்தவங்க ஓஎன்ஜிசி அப்படின்ற ஒரு நிறுவனம். இட் இஸ் அ பப்ளிக் செக்டார் கம்பெனி பேஸ்டு இன் நியூ டெல்லி. இது எங்கே இருக்குது? பப்ளிக் செக்டார் அப்படின்னாலே என்னது? கவர்மெண்ட் ரன் பை தட் கம்பெனி, அதுதான் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அது கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க. இது எங்கே இருந்துச்சுன்னா நியூ டெல்லி. இட் இஸ் ஆப்ரேஷன் ஆர் பேஸ்ட் அட் த ஜுனு ஏரோட்ராம் in VL Parcel, Mumbai. Bhavan Hans in Mini Ratna 1 category public sector undertaking. பவன் ஹன்ஸ் அப்படின்றத மினி ரத்னா 1 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் பப்ளிக் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. இட் ஆஃபன் ப்ரொவைட் த சர்வீசஸ் டு வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், பர்டிகுலர்லி நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் இன்டர் ஐலாண்டு. இது எங்கே மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க? நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் இன்டர் ஐலாண்ட் இருக்கக்கூடிய பிளேஸில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணோம். அண்டு நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஃபுல்லாக என்ன கவர் ஆகிருக்கும்? மவுண்டன் கவர் ஆகிருக்கும். அந்த பகுதியில் தான் இதை யூஸ் பண்ணாங்க. ஃபெரி சர்வீசஸ் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், சர்வீஸ் டு லக்ஷதீப் ஐலாண்ட் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் ஃபெரி சர்வீசஸ் அப்படின்றது ஐலாண்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் தான் ஃபெரி சர்வீசஸ். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், சர்வீஸ் டு லக்ஷதீப் ஐலாண்ட் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த
ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க எப்படி வாட்டர்வேஸு, ரோட்வேஸ், ரயில்வேஸை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஏர்வேஸையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு குரூப் தான் ஏஏஐ. ஏஐ மீன்ஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வாஸ் கன்சிஸ்டட் இன் 1995. எப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? 1995. இட் ப்ரொவைட் செக்யூரிட்டி டு இந்தியன் ஏர்போர்ட். இது எதுக்காக? இந்தியனோட ஏர்போர்ட்டை பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. ஏஏஐ அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங், அப்கிரேடிங், மெயின்டெனிங் அண்ட் மேனேஜிங் த சிவில் ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் என்ன இருக்குது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த வெளிப்புற தோட்ட உட்கட்டமைப்பை வடிவமைக்கிறது, அதை மேனேஜிங் பண்ணுறது, அப்கிரேடிங், அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்துறது, நிறைய ஏஐ அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங், upgrading and maintaining and managing the civil aviation infrastructure in India. ஏஐ என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு போர்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது, அப்கிரேடிங், அதை மேலே உயர்த்துற தரங்களை உயர்த்துறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறது, அதை மேனேஜிங், அதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது, பாதுகாப்பு, பீப்புள்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்குறது, இந்த இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மெயின்டைன் பார்க்குறது ஃபுல்லாக யாரோட பொறுப்பு? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐ, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் இருக்குது. Next one, we completed the transport system of India.